Hi students, நீங்கள் நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து எக்ஸாம்பிள் 3.12 ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 8x⁴y² 48x² y⁴ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 8x⁴ y² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? 8ஓட ஃபேக்டர்ஸ் 2 × 2 × 2 இன்ட்டு x⁴ இன்ட்டு y². அடுத்து இங்கே 48x² y⁴. இந்த 48ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? இங்கே வந்து ப்ரைம் ஃபேக்டரில் கூட ஃபைண்ட் பண்ணி எழுதிக்கலாம். 48னா இங்கே 2 போட்டோம்னா 2 2 சார் 4, 4 2 சார் 8, 2 போட்டோம்னா 1, இங்கே 2, அடுத்து 2 போட்டோம்னா 6 2 சார் 12, மறுபடியும் 2 போட்டோம்னா 3 2 சார் 6, மறுபடியும் இங்கே 3 போட்டோம்னா இங்கே 1ன்னு கிடச்சிரும். அப்போ என்ன வருது? 2 வந்து 4 டைம்ஸ் வருது, 3 வந்து 1 டைம் வருது. 2 × 2 × 2 × 2 × 3 இன்ட்டு இங்கே x² இருக்குது, y⁴ இருக்குது. அப்போ x² × y⁴. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் எல்சிஎம் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, இங்கே 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ ஹையஸ்ட் டிகிரி வேல்யூ தான் நம்ம எடுத்துக்குவோம். அப்போ 2⁴ வந்துடும். எல்சிஎம்மில் வந்து 2⁴ இன்ட்டு இங்கே 3 வந்து ஒரு டைம் வந்திருக்கு, மேலே வந்து 3 இல்லை. அப்போ எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவரு, காமனாக இல்லாததையும் எடுத்து எழுதிக்கணும். அப்போ இங்கே 3யும் வந்துடும் இன்ட்டு அடுத்து இங்கே வந்து x⁴ இருக்குது, இங்கே x² தான் இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் பவர்ன்றப்ப x⁴ வந்துடும் இன்ட்டு இங்கே y² இருக்குது, இங்கே y⁴ இருக்குது. அப்போ y⁴ வந்துடும். அடுத்து இங்கே வந்து என்ன வந்துடும்? 2⁴னா 2 × 2 × 2 × 2, 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16, 16 × 3 இன்ட்டு x⁴ × y⁴. அப்போ 16 × 3 வந்து என்ன வந்துடும்? 48 இன்ட்டு x⁴ y⁴. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து என்னது? எல்சிஎம். 48x⁴ y⁴. இதுதான் அவங்க கொடுத்துருந்த அந்த 2 எக்ஸ்பிரஷனுக்கான எல்சிஎம் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ரைட், செகண்ட் சப்டிவிஷனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 5x - 10ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 5x - 10. இதுலேருந்து எதை காமனாக வெளியில் எடுக்கலாம்? 5 காமனாக வெளியில் எடுத்துகிட்டா என்ன வந்துடும்? x - 2ன்னு வந்துடும். இப்போ இதுதான் வந்து 5x - 10ஓட ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் என்னது? 5x² - 20. 5x² - 20. இதுலேருந்து 5 காமனாக வெளியில் எடுத்துட்டா நம்மளுக்கு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வந்துடும்? x² - 4ன்னு வந்துடும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி எழுதலாம்? 5 இன்ட்டு இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே x² - 4ன்னு இருக்கா, இதை வந்து நான் என்ன எழுதிக்கிறேன்னா x² - 2² எழுதிக்கிறேன். ஏன்னா a² - b² ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம்? a + b இன்ட்டு a - b, அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்துடும்? 5 இன்ட்டு a இருக்க வேண்டிய இடத்துல x இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. அப்போ a + bனா x + 2 இன்ட்டு x - 2. இந்த ரெண்டு டேர்மில் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ்லாம் பாருங்கள். இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ எல்சிஎம்மில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? 5 வந்துடும். அடுத்து இங்கே x - 2, இங்கேயும் x - 2. அப்போ என்ன வந்துடும்? x - 2 வந்துடும். காமனாக இல்லாதது x + 2 வந்து ரிமைனிங் இருக்குது, அப்போ அதுவும் வந்துடும் x + 2ன்னு. அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் வந்து என்ன கிடச்சிருக்கு? எல்சிஎம் = 5 × x - 2 x + 2 அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இது வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ரைட், தேர்ட் சப்டிவிஷன் இங்கே என்ன இருக்குது? x⁴ - 1ன்னு இருக்குது. அடுத்து இங்கே வந்து x² - 2x + 1ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து x⁴ - 1 எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா x² - 1² எழுதலாம். ஏன்னா இது போன சப்டிவிஷனில் பார்த்த மாதிரி எந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம்? a² - b² இருக்குது. அப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம்? a + b இன்ட்டு a - b.
அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க, என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ கவனிச்சிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. இது வந்து என்னது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ வந்து இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடச்சிரும். அதாவது எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இங்கே ஒரு தடவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறப்ப இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடச்சிது. இதை மறுபடியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இது வந்து நம்ம பார்த்தோன்னே எழுதிடலாம். இது வந்து என்ன ஃபார்முலா இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்குது. இங்கே ஆக்சுவலாக 1 இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன தான், 1 தான் வரும். அப்போ வந்து இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 தான் கிடைக்கும். அப்போ எல்சிஎம் வந்து என்ன வரும், எல்சிஎம் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் காமனாக இருக்க பார்த்தோம்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 1 வந்து காமனாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. அப்போ எல்சிஎம்ல வந்து என்ன வந்துடும், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து காமனாக இல்லாததையும் எடுத்து எழுதிக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இதெல்லாம் சேர்ந்தது தான் எல்சிஎம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஃபோர்த்து சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் 27 கொடுத்துருக்காங்களா. இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இதை நான் எப்படி எழுதுறேன்னா எக்ஸ் கியூப் அப்படியே வச்சுட்டு மைனஸ் 27 வந்து எப்படி எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாம். இது ஏன் எப்படி எழுதுறோம்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டா நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏ மைனஸ் பியா ஃபஸ்ட்டு, அப்போ எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு பினா எக்ஸ் இன்ட்டு 3 அப்போ 3xன்னு வந்துடும் ப்ளஸ் 3x ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 வந்துடும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 27 ஃபேக்டர் டைப்பில் நம்ம எப்படி எழுதி வச்சுருக்கோம், எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 எழுதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இதை வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் அப்படியே நம்ம வச்சுக்கலாம், எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 இருக்குது. இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிட்டோம்னா நம்ம இதை எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதலாம். அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 3 இருக்குது. இப்போ எக்ஸ்பேண்ட் ஒன்று எழுதுனா என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணிடலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு இப்போ இந்த 3 டைம்லையும் பாருங்கள் எது காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 3 ஒரே ஒரு டைம் இருக்குது, இங்கே வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரே ஒரு டைம் இருக்குது. அப்போ ஹையஸ்ட்டு பவர்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வர்றது தான். அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே என்ன எழுதிடலாம், எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 காமனாக இல்லை, எக்ஸ் ப்ளஸ் 3 காமனாக இல்லை. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9 காமனாக இல்லை. இருந்தாலும் எல்சிஎம்ன்றப்ப அதையும் சேர்த்து எழுதிடுவோமா. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 9. இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருந்த அந்த 3 எக்ஸ்பிரஷனுக்கான எல்சிஎம் வேல்யூ. அப்போ எக்ஸாம்பிள் 3.12 பொறுத்த வரைக்கும் 4 சப்டிவிஷன் கொடுத்து அதோட எல்சிஎம் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க.
நாலுமே நம்ம தனித்தனியாக என்ன பண்ணியாச்சு எல்சிஎம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.